Hi friends, welcome back to Shoba Handcrafts. நாம வந்து இப்போ இந்த நவராத்திரி ரிட்டர்ன் gift பண்றதுக்காக குட்டி குட்டியா வந்து plate, bowl, tray அப்படி பண்ணிட்டு இருக்கோம். சோ வந்து first part வந்து plate எப்படி பேஸ் பண்றது நான் போட்டுட்டேன். இப்போ second part வந்து running wire வச்சு நாம அந்த plate வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணனும்னா running wire எடுத்துட்டு சுத்தி நம்ம box knot போட்டுட்டு வரணும். உங்களுக்கு அந்த plate நல்லா மடங்கற மாதிரி தெரிஞ்சனா நீங்க நடுவுல குச்சி ஏதாவது யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ பிளேட் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்டிஃபாக ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் அந்த குச்சி சொருக வேண்டாம், எங்கேயாவது ஒரு சென்டரில் ரெண்டு இடத்துல அப்படி சொருகி விட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு பிளேட் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது முடிச்சுட்டு மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா ஒயர்லாம் உள்பக்கமாக சொருகி விட்டுக்கோங்க. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டு நீங்கள் ரெண்டு பக்கமும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நவராத்திரிக்கு நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு நீங்கள் அந்த பூ, மஞ்சள், குங்குமம், வெத்தலை பாக்கு, பழம் வச்சு கொடுக்கறதுக்கு இந்த பிளேட் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளங்கை சைஸ் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எவ்வளோ கெஸ்ட்டு வராங்க பார்த்துட்டு அவங்களுக்காக நீங்கள் இப்போத்துலேருந்து ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக. ஸோ அவங்களும் வந்து எப்போவுமே ஞாபகமாக வச்சுப்பாங்க இந்த கிஃப்ட்டை. ஸோ ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது பிளாஸ்டிக் ஒயரில். ஸோ ஒவ்வொரு வீடியோஸை பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு புரிகிற மாதிரி பார்ட்டு தனித்தனியாக போட்டுக்கிறேன். ஸோ எல்லா வீடியோவும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா எப்பவும் போல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நமக்கு வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரைப் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் தைரியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் செகண்ட் சேனல் ஒன்று இருக்குது, சென்னை மொட்டை மாடி கோழி வளர்ப்புன்னு. அந்த சேனலை போய் பாருங்கள். அதில் வந்து கோழி மாடியில் வளர்க்குறதுக்கான ஐடியாஸ், டிப்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அந்த வீடியோஸ் பிடிச்சா அந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்யூ, பபாய்.